ஹேங்க பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உண்டான தேவ வசனம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம எப்பொழுதுமே கண்டிப்பா பயந்து இருக்கணும். அதாவது நம்ம இப்போ உலகத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் பயப்படுவோம், இல்ல டீச்சர்ஸ், இல்ல வந்து நமக்கு ஒரு ஹெட் மேனேஜர் அந்த மாதிரிலாம் இருந்தா ஐயோ இவங்க அதை சொல்லுவாங்க இவங்க அதை சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து இருக்கோம். ஆனா தேவன் வந்து நம்மளை சுற்றி எங்கும் இருக்கிறார். ஒரு நாளும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்மளை எப்பவுமே பார்த்துட்டு தான் இருக்கார். அவருடைய நாமத்துக்கு நம்ம கண்டிப்பா பயந்து இருக்கணும். பயந்து நிறைய விஷயங்களுக்கு விலகி இருக்கணும். அப்படி பயந்து இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார். இருளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அவரோட செட்டைகளின் கீழே வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. கண்டிப்பா அவர் வந்து சொன்னதை செய்யற தேவன். உங்களை வந்து இருளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவர் வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வருவார். நீதியின் சூரியனுக்கு சூரியன் ரொம்ப உயரத்துல இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை உயரத்துல அவர் கண்டிப்பா கொண்டு போய் நிறுத்துவார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கண்டிப்பா அவர் அதை செய்வார். அதுவும் இல்லாம நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். யோபு பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே அழிஞ்சிச்சு. ஒரு 1000 மாடு வச்சிருந்தாருன்னா 1000 மாடுமே அவர் இழந்தாரு. நிறைய கஷ்டங்கள் வந்து போராடினாரு. ஆனா அவர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை மட்டும் பிடிச்சு கொண்டதுனால எல்லாமே டபுள் ஆச்சு. 1000 2000 2000 4000. அதுதான் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யம், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம், ஞானம் எல்லாமே கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது எல்லாமே உங்களை தேடி வரும். எப்பன்னா கர்த்தருக்கு பயந்தா. நீங்க எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றிக் கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.